Hello friends, இந்த வீடியோல LCM HCFல பார்ட் 2 பார்க்கலாம். நேத்து பார்ட் 1 இன்ட்ரோடக்ஷன் நடத்தியிருந்தேன். அது பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இது வாங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இதுல இந்த LCM HCFல இந்த பார்ட் 2, அதாவது இப்ப நடத்த போற டாபிக் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக். இதுல இருந்து தான் அடிக்கடி क्वेश्चन எக்ஸாம்ல கேட்டுட்டு இருக்காங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இப்ப கேட்டது எல்லாமே இந்த எடுத்திருக்க क्वेश्चन எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन தான். ஓகேவா? இதுல क्वेश्चन வந்துச்சுன்னா ஷூரா இப்ப நடத்துற மாடல்ல இருந்து இதை தாண்டி எதுவுமே வராது. இதுல நடத்துறதுல மட்டும்தான் இருக்கும், இதை தாண்டி வேற எந்த டைப்புமே இருக்க வாய்ப்பே இல்லை. அதனால இதை நோட் பண்ணிட்டு இதுல கொடுக்குற ப்ராப்ளம்ஸ் இல்ல ட்ரிக்ஸ் இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க படிங்க. ஓகேவா? இதுல பார்ட் 2ல பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்க போறோம்னா, இதுல ரிலேஷன்ஷிப் பிட்வீன் LCM அண்ட் HCF இது ரொம்ப முக்கியமான ஒரு டைப். LCMக்கும் HCFக்கும் உள்ள ரிலேஷன் இது நிறைய பேருக்கு தெரியும். டைரக்டா ஒரு ஃபார்முலால படிச்சிருப்பீங்க. இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ கிவன் நம்பர் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF ன்னு பார்த்துருப்பீங்க. கரெக்டா? ஆனா இது எப்படி இதுல ஃபார்ம் ஆச்சு அப்படின்லாம் தெரியாது. நம்ம அதுல எப்படி வந்துச்சு இந்த டெரிவேஷன் இந்த இது எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டு இதை பேஸ் பண்ணி உள்ள சம்ஸ் எல்லாம் என்ன மாதிரி சால்வ் பண்ணும் அப்படின்லாம் சொல்றேன். ஸ்டார்டிங்ல ஈஸியான சம்மா இருக்கும், போக போக பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட் டு ஹை லெவல் சம்லாம் வச்சிருப்பேன். ஓகேவா? ஓகே. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. ப்ராடக்ட் ஆஃப் டூ கிவன் நம்பர், ரெண்டு நம்பருடைய அந்த ப்ராடக்ட் அந்த நம்பருடைய LCMையும் HCFையும் மல்டிப்ளை பண்ணா அதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 36ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், 48ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வந்துச்சுன்றது நான் ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்றேன். ஓகேவா? இங்க 36, இந்த 36 48க்கு ஃபர்ஸ்ட் நான் LCM ஃபைண்ட் அவுட் பண்றேன், அதுக்கப்புறம் HCF ஃபைண்ட் அவுட் பண்றேன். அதுக்கு முன்னாடி இதை பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்றேன். ஓகேவா? பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணனும்னா இதை ஃபேக்டரைசேஷன் பிரிக்கிறேன். இந்த 36 பிரைம் ஃபேக்டரைசேஷனா பிரிச்சாக்கா என்ன வரும்னா, இது ஆக்சுவலா 4 into 9 எழுதலாம். 4ம் 9ம் பிரைம் நம்பர் கிடையாது. அப்ப நான் இதை இன் டர்ம்ஸ் ஆஃப் 2 3ல நான் எழுதிக்கிறேன். அப்ப 2 power 2 into 3 power 2ன்னு வரும். அதே மாதிரி 48 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 16 into 3ன்னு பிரிக்கலாம். 16 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 power 4ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி 3 power 1. ஓகேவா? இப்ப இதோடைய HCF and LCM இதான் பார்க்க போறோம். இதுல இப்ப இந்த ரெண்டு நம்பர், அதாவது 36 and 48 உடைய HCFன்றது காமன் ஃபேக்டரா, அந்த காமன் ஃபேக்டர்ல லார்ஜஸ்ட் நம்பர் தான் பாத்தீங்கன்னா HCF ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த காமன் ஃபேக்டர் இங்க என்ன இருக்கு, 2 இருக்கா? அந்த 2ல ஹையஸ்டா டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னாக்கா இங்க 2 power 2. ஓகேவா? நான் நேத்தே சொல்லியிருந்தேன், HCF பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த காமன் ஃபேக்டர்ல கம்மியான வேல்யூ தான் எடுக்கணும். ஏன்னா கம்மியான வேல்யூ தான் பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பரையும் எக்ஸாக்டா டிவைட் பண்ணும். இப்போ இங்க 2 power 4 இருக்குன்னா இங்க 2 power 2 டிவைட் பண்ணாது. ஆனா 2 power 2 2 power 4 டிவைட் பண்ணும். ஓகேவா? அப்ப இங்க 2 power 2 எடுத்துக்கிறோம். அடுத்து இங்க காமனா இருக்கிறது பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, 3 இருக்கா? அப்ப 3 பொறுத்த வரைக்கும் 3 power 2, இங்க 3 power 1 இருக்கு. அப்ப 3 தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அப்ப இதோடைய HCF என்னன்னு தெரிஞ்சிருச்சு. LCM பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி இதுல மேக்ஸிமம் நம்பர் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? அப்ப 2 power 4 3 power 2. ஓகேவா? இப்ப LCM HCF ரெண்டுமே நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? இப்ப இங்க 2 power 2 into 3 power 2 இது என்னது? இதுதான் பாத்தீங்கன்னா என்னது, 36. அதே மாதிரி 2 power 4 into 3 இதை மல்டிப்ளை பண்ணா 48 வருமா? அப்ப இங்க 36ஐயும் 48ஐயும் மல்டிப்ளை பண்ணா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு, HCFையும் LCMையும் மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கு. இதுல இருந்தா இந்த ஃபார்முலா கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அததான் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர், ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா அது அந்த நம்பருடைய HCFக்கும் LCMையும் மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? இந்த ப்ராப்ளம், இந்த ஃபார்முலா வச்சுதான் நம்ம எல்லா ப்ராப்ளமும் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே. இங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, LCM கொடுத்துட்டாங்க 432 கொடுத்துட்டாங்க, HCF 36 கொடுத்துட்டாங்க, ஒரு நம்பர் 108 கொடுத்துட்டான், இன்னொரு நம்பர் என்ன, இந்த மாதிரி தான் ஈஸியா கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கேட்பாங்க, டைரக்டா அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி. ஓகேவா? ஓகே. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர், ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க 108, இன்னொரு நம்பர் தெரியாது. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், LCMஐயும் HCFையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வேல்யூ வருமோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும். கரெக்டா? அப்ப இதை நான் கேன்சல் பண்ணா இங்க 4 டைம். அப்ப x உடைய வேல்யூ 144. அப்ப இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னா 144 இருக்கும்ன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஓகே. அடுத்த சம் பார்க்கலாம். இதுல
என்ன கொடுத்துருக்காங்கன்னா the LCM of the two co-prime numbers ரொம்ப முக்கியமான ஒரு இது ஓகேவா. இந்த கோப்ரைம் நம்பர்னா இது நேத்தே சொல்லியிருந்தேன், ரெண்டு நம்பருடைய HCF வந்து ஒன்றுன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து கோப்ரைம் நம்பராக இருக்கும் அப்படின்ட்டு ஓகேவா. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, LCM of the two co-prime number is 5005. If one of the numbers is 65, then the other number is ஓகே. ஸோ இதில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF கரெக்டா. இங்கே ஒரு நம்பர் இருக்கு 65, அதையும் இன்னொரு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், எல்சிஎம்மும் அதோடைய ஹெச்சிஎஃப்க்கும் ஈக்குவலாக இருக்கும். அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே எல்சிஎம் இருக்குது, ஹெச்சிஎஃப் இல்லை. அப்போ நம்ம என்ன யோசிச்சிடக்கூடாது, என்ன டேட்டா கொடுக்கல, இதில் என்ன கொடுப்பாங்கன்னா கேனாட் பி டிட்டர்மெண்ட் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. நம்ம என்ன போட்டுருவோம்னா இதில் கேனாட் பி டிட்டர்மெண்ட்டை போட்டுருவோம் ஓகேவா. அப்படி கிடையாது, இங்கே அதுக்கு தான் இங்கே ஒரு கீவேர்ட் கொடுத்துருக்கான். என்னதுன்னா ரெண்டுமே கோப்ரைம் நம்பர்னு சொல்லிட்டான். கோப்ரைம் நம்பர்னா என்ன அர்த்தம், அந்த ரெண்டு நம்பர் இருக்கு, இங்கே ஒரு நம்பர் இங்கே ஒரு நம்பர் இருக்கு, அதாவது 65 ஒரு நம்பர், எக்ஸ்னு ஒரு நம்பர் இருக்கு. இந்த ரெண்டு உடைய ஹெச்சிஎஃப் எப்போ எனக்கு ஒன்றுன்னு வருதோ அப்போ அந்த ரெண்டு நம்பரும் கோப்ரைம் நம்பராக இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ இதோடைய ஹெச்சிஎஃப் என்னன்னா ஒன்று தான் ஓகேவா. ஸோ இங்கே ஹெச்சிஎஃப் இன்டெரக்டாக ஒன்றுன்றதை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கோப்ரைம் நம்பர்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா. டைரக்டாக ஹெச்சிஎஃப் ஒன்றுன்னு கொடுக்காம ஓகேவா. ஸோ அப்போ எக்ஸோடைய வேல்யூ 5005 65ஆல் டிவைட் பண்ணால் என்ன வேல்யூ வருமோ அதுதான் ஓகேவா. ஸோ இப்போ இதை 5ஆல் கேன்சல் பண்ணலாமா, 5ஆல் கேன்சல் பண்ணால் இது 13, இங்கே 1001, அதுக்கப்புறம் 13ஆல் கேன்சல் பண்ணால் 7 × 91, அதுக்கப்புறம் பேலன்ஸ் அகைன் 9 இருக்கும், அகைன் 7 ஓகே. ஸோ அப்போ எக்ஸோடைய வேல்யூ 77. ஸோ இப்போ இன்னொரு நம்பர் தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அங்கே ஒரு நம்பர் 65 இருக்குது, இன்னொரு நம்பர் எனக்கு கிடைச்சது 77. இது ரெண்டோடைய ஹெச்சிஎஃப் ஒன்று தான் இருக்கும். ஏன்னா இது ரெண்டுக்கும் காமனான ஃபேக்டர் எதுவுமே கிடையாதுன்றப்ப இது ரெண்டோடைய ஹெச்சிஎஃப் ஒன்று தான். ஸோ அப்போ இந்த ரெண்டு நம்பர் கண்டிப்பாக கோப்ரைம் நம்பர் ஓகேவா. ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். The LCM of the two numbers is 432 and the HCF is 18. If one number is 54, what is the other number? ஸோ இப்போ பார்த்த மாடல் தான். என்னதுன்னா ஒரு நம்பர் வந்து 54ன்னு கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் என்னன்னு தெரியாது, அதான் கேட்குறாங்க. ஸோ இதில் எல்சிஎம் கொடுத்துட்டான் 432ன்னு, ஹெச்சிஎஃப்பும் கொடுத்துட்டாங்க 18ன்னு கொடுத்துட்டான் ஓகேவா. ஸோ இப்போ இந்த எக்ஸுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ 18னா வந்து 54ல் கேன்சல் பண்ணாக்கா 3 டைம் கேன்சல் ஆகும், அகைன் 3ஆல் கேன்சல் பண்ணால் 144. ஸோ அப்போ இதிலிருந்து தெரிஞ்சிருச்சு எக்ஸுடைய வேல்யூ, அதாவது இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னா 144 இருக்குன்ட்டு ஓகேவா. ஓகே, ஸோ இங்கே அதே மாதிரி தான் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இதை ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்தோன்னே இப்போயே ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஓகே, அடுத்த சம். The product of the two numbers is 504 and their HCF is 6. What is their LCM? அவ்வளோதான், இது டேரெக்டாகவே கொடுத்துட்டான். ரெண்டு நம்பரை ப்ராடக்ட் பண்ணால் 504ன்னு வருது, அதானே கொடுத்துருந்தாங்க. ஃபார்முலாவே என்னது, ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். ஸோ ரெண்டு நம்பருடைய ப்ராடக்டோடைய வேல்யூவே கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப், ஹெச்சிஎஃப் 6 ஓகேவா. ஸோ இதை கேன்சல் பண்ணாக்கா 48, அடுத்து 4 டைம். ஸோ இப்போ இதோடைய எல்சிஎம் என்னன்னா 84 ஓகேவா. ஓகே, அடுத்த சம். If the two numbers are prime to each other, ஓகே. ஸோ இதில் ரெண்டு நம்பர் வந்து prime to each other அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. prime to each other அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ரெண்டு நம்பரும் கோ பிரைம்னு அர்த்தம், புரியுதா ஓகேவா. ஸோ ரெண்டு நம்பர், இதை வந்து டைரெக்டாக அவன் வந்து ஹெச்சிஎஃப் வந்து ஒன்றுன்னு கொடுக்கல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் கோப்ரைம் நம்பர்னு கொடுக்கல. ஆனால் ரெண்டு நம்பரும் ப்ரைம் டு ஈச் அதர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது வந்து கோப்ரைம் நம்பர்னு அர்த்தம் ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ அந்த ரெண்டு நம்பரும் கோப்ரைம் நம்பர்ன்றது தெரிஞ்சிருச்சு. ரெண்டு நம்பருடைய ப்ராடக்ட்டு 143ன்றது கொடுத்துட்டாங்க ஓகேவா. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஓகேவா. ஸோ கோப்ரைம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஹெச்சிஎஃப் என்னது, கண்டிப்பாக ஹெச்சிஎஃப் சுட் பி 1 ஓகேவா. ஸோ கண்டிப்பாக ஒன்று தான் இருக்கணும் ஓகேவா.
ஏன்னா கோப்ரைம் நம்பர்ன்றது ஆல்ரெடி சொன்னேன், ரெண்டு நம்பருடைய HCF 1 இருந்தால் தான் அது கோப்ரைம் நம்பர். அப்போ இதோட LCM என்னன்னா 143 தான் இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் கண்ணை மூடிட்டு பார்த்தோன்னே போடுற செம்மு. ஓகேவா, இதில் பிரைம் டு ஈச் அதர் இல்லை கோப்ரைம் நம்பர்னு கொடுத்துட்டு ப்ராடக்ட் கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி LCM கொடுத்தாங்கன்னா அந்த ப்ராடக்ட் தான் LCM-ஆக இருக்கும். ஓகேவா, ஓகே. அடுத்த சம், two numbers are in the ratio 3:5. Their LCM is 300. What is the HCF? ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டு நம்பரோடைய ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ இங்கே ரேஷியோன்றனால நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இதை 3A 5Aன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன காமன் மல்டிபிள் வந்து கண்டிப்பாக வந்து மல்டிப்ளை ஆயிருக்கும். ஓகேவா, ஸோ ஒரு காமன் வேல்யூ வந்து மல்டிப்ளை ஆயிருக்கும். இப்போ அதோடைய LCM கொடுத்துட்டான் 300ன்னு, HCF என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு LCM என்ன 300 இன்ட்டு HCF கொடுக்கலன்னு பார்க்காதீங்க. இங்கே நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்க, இங்கே 3A 5A இருக்கு. இந்த 3A 5Aக்கு HCF எடுத்தா என்னது, காமனாக நம்மளுக்கு என்ன ஃபேக்டர் மல்டிப்ளை இருக்கோ அதுதான HCF ஓட இதே டெஃபினிஷன் என்ன, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அப்படிதானே. அப்போ காமனாக மல்டிப்ளை ஆகிருக்கிற ஒரு வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து HCF-ஆக இருக்கும். இதில் அதிகபட்சமாக காமனாக மல்டிப்ளை ஆன வேல்யூ பார்த்தீங்கன்னா என்னது, A மட்டும்தான். ஓகேவா, ஸோ அப்போ அதுதான் HCF. ஸோ அப்போ இங்கே ஒரு A இது கேன்சல் ஆயிருமா, ஸோ அகைன் இதை 15ஆல கேன்சல் பண்ணால் எத்தனை டைம் கேன்சல் ஆகும், 20. அப்போ இதிலிருந்து A உடைய வேல்யூ என்ன தெரிஞ்சிருச்சுன்னா 20ன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா HCF என்னன்னு கேட்குறாங்க. இங்கே நம்ம HCF நம்ம என்ன எடுத்திருக்கோம், HCF நம்ம வந்து ஏன் தான் நம்ம அசியூம் பண்ணோம், அந்த காமன் மல்டிபிள் வந்து நம்ம ஏன் தான் எடுத்திருக்கோம். அப்போ HCF உடைய வேல்யூ என்னதுன்னா 20 தான். ஓகேவா, ஸோ அப்போ இதோடைய ஆன்சர் 20. ஓகேவா, அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இதுவும் அதே டைப்பு தான். ஸோ என்ன கொடுத்துருக்கான், ரெண்டு நம்பருடைய ரேஷியோ என்ன அதில் என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 5:7 இருக்குது. அதே மாதிரி அதோடைய LCM வந்து 280 சொல்லிட்டாங்க. இதோடைய HCF என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் பண்ண அதே மாடல் தான், இப்போ நம்ம பார்த்தோம்னா அதே மாடல் சம் தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே அடிக்கக்கூடிய சம் இந்நேரம் நான் சொல்லும் போதே நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கணும். ஓகேவா, ஓகே, இதெல்லாம் ஒரு 10 செகண்டுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கவே கூடாது இந்த மாடல்லாம். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் சம், ஸோ இது கொஞ்சம் முக்கியமான டைப்பு. ஓகேவா, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா HCF வந்து ரெண்டு நம்பருடைய HCF வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க. அதோடைய LCM வந்து அதே மாதிரி 154ன்னு கொடுத்துட்டு டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ நம்பர்ஸ் இஸ் 8 அப்படின்னு கொடுத்துட்டு சம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ முக்கியமான டைப்பு HCF 2 LCM 154. ஓகேவா, அதே மாதிரி இங்கே டிஃபரன்ஸ் அந்த ரெண்டு நம்பருடைய டிஃபரன்ஸுடைய வேல்யூ தான் கொடுத்துருக்கான். நம்மளுக்கு ஃபார்முலாவில் இருக்கிறது என்ன, ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு ஃபார்முலாவில் இருக்குது. அப்படி தானே, ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர், நான் ரெண்டு நம்பர் என்னன்னு தெரியாதனால ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இன்னொரு நம்பரை ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ இந்த ரெண்டு நம்பரை நான் ப்ராடக்ட் பண்ணேன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், LCM-க்கும் HCF-ஐயும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படி தானே, ஓகே. ஸோ இப்போ இதான் வந்திருக்கு. இப்போ இதில் அவங்க டிஃபரன்ஸு கொடுத்துட்டான், அதாவது x மைனஸ் ஒய்யோடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. x மைனஸ் ஒய் வந்து 8ன்னு கொடுத்துட்டான். இப்போ அவன் கேட்குறது என்ன கேட்குறான்னா x ப்ளஸ் ஒய்யோடைய வேல்யூ என்ன. ஓகேவா, ஸோ இதுதான் கேட்குறாங்க. இப்போ இது மூணுமே ரிலேட் ஆகிற மாதிரி உள்ள ஃபார்முலா என்னன்னா, இந்த இடத்துல ஒரே ஒரு ஃபார்முலா யூஸ் ஆகும். அது என்ன அப்படின்னா x plus y the whole square minus x plus y the whole square minus x minus y the whole square equal to 4xy. அவ்வளோதான். ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் டைரெக்டாக என்ன கிடைக்கும்னா x plus y உடைய வேல்யூ கிடைச்சிரும். ஓகேவா, இது தெரிஞ்சால் இந்த ஃபார்முலாவில் நீங்கள் ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட முடியும். ஓகேவா, ஏன்னா x plus y, x minus y, xy இந்த மூணுமே ரிலேட் ஆகக்கூடிய ஒரு ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரால இந்த ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. ஓகேவா, இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் டைரெக்டாக கிடைச்சிரும் ஆன்சர். ஓகேவா, ஓகே. ஸோ இங்கே x plus y the whole square நம்ம இதுதான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். x minus y the whole square என்னதுன்னா 64. ஏன்னா x minus y 18 கொடுத்துட்டாங்க, ஸ்கொயர் பண்ணால் 64. அடுத்து 4 into xy, xy ஓட வேல்யூ என்ன 2 into
154. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணாதீங்க. மல்டிப்ளை பண்ணி பெருசாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணுறது கஷ்டமாயிரும். ஓகேவா? இப்போ நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணுறீங்க, ஏன்னா இங்கே என்ன பண்ணால் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ பெரிய வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கும் சின்ன வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. புரியுதா? ஸோ அதனால் இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணாமல் அப்படியே வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்னா இதை காமன் டேர்மை நான் வந்து எடுத்து நான் வெளியே கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ இந்த -64 இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்னா +64ன்னு வருமா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதில் காமனாக உள்ள டேர்மை நான் எடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ 4 × 2 இன்னும் ஒரு 2 நான் வெளியெடுக்கலாம். ஸோ அப்போ 8 16 நான் இதில் காமனாக வெளியெடுக்கிறேன். ஓகேவா? 16 காமனாக வெளியெடுத்தா இங்கே என்ன இருக்கும்? 77 இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? 4 இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ 16 × 81 இப்போ பாருங்க ஈஸியாக வந்துடும். x + y whole square equal to 16 × 81. ஸோ அப்போ x + y இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும்? 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4. அடுத்து 81க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 9. 4 × 9 36. அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது இந்த ஃபார்முலாவில் தெரிஞ்சுன்னா ஈஸியாக போட முடியும். அதுலேயுமே கேல்குலேஷனில் நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்கன்றத விஷயமே. நீங்கள் அதை பெருசாகிட்டீங்க, கேல்குலேஷனை மல்டிப்ளை பண்ணி ரொம்ப பெரிய வேல்யூ ஆக்கிட்டீங்கன்னா இங்கே கஷ்டமாயிரும். அதை நீங்கள் கேல்குலேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரதுக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் யோசிக்கணும் கரெக்டாக என்ன பண்ணும் அப்படின்றது. ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். இஃப் 2 numbers differ by 26 and their HCF is 13, what can be their LCM? இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாடல் தான், ஆனால் இதில் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது. அது என்னன்றதை நான் சொல்கிறேன். நான் ரெண்டு நம்பர் என்ன எடுத்துக்கிறேன்னா அதே மாதிரி நான் x yன்னு எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு நம்பருடைய டிஃபரன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க, 26ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ அந்த ரெண்டு நம்பருடைய HCF வந்து 13ன்னு கொடுத்துட்டான். இப்போ இதோடைய LCM வந்து என்னவா இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இங்கே நம்ம முன்னாடி போன சம்மில் என்ன பார்த்தோம்? ரெண்டு நம்பருடைய ப்ராடக்ட் வந்து மல்டிப்ளை பண்ணால் அது வந்து LCMக்கும் HCFக்கும் ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தோம். கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா. ஆனால் இங்கே LCM இருக்கு, x y 2 unknown வேல்யூ. ஓகேவா? சாரி, HCF மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. LCM unknown, x y unknown, 3 unknown இருக்கு. ஓகேவா? போன சம்மில் என்ன இருந்துச்சு? LCM கொடுத்துருந்தான். ஓகேவா? 2 unknown இருந்துச்சு. அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. என்னதுன்னா இந்த x - y இதோடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம xy இருந்துச்சு, அதாவது இந்த ப்ராடக்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, XYயோட ப்ராடக்ட் இருந்துச்சு, அதுலேருந்து x - y இந்த ரெண்டையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம x + y கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 3 unknown இருக்கு. ஸோ இதை சால்வே பண்ண முடியாது என்னால். ஸோ கேன் நாட் பி டிட்டர்மைன்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா இதோடைய ஆன்சர். சொல்கிறது புரியுதா? இங்கே இப்போ LCM கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போன சம் மாதிரி ஆயிருக்கும். ப்ராடக்ட்டை வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். புரியுதா? இங்கே LCM கொடுத்துருந்தானா HCF ஆல்ரெடி இருக்குது, LCM இருக்குது, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் கிடச்சிரும். ஓகேவா? அதே மாதிரி x - y கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த டேரெக்டாக அந்த ஃபார்முலாவில் போட்டு x + y கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் இங்கே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா LCM உடைய வேல்யூ என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே ரெண்டு வேல்யூ, இங்கே சாரி LCMமும் தெரியாது, அதே மாதிரி x y இரண்டுமே தெரியாது. அப்போ 3 unknown இருக்கு, என்னால் இதை வந்து சால்வே பண்ண முடியாது. ஸோ கேன் நாட் பி டிட்டர்மைன்ட். போன சம்க்கும் இந்த சம்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான், அதனால தான் இந்த சம் வச்சிருந்தேன். ஓகேவா? ஸோ போன சம்மில் பார்த்தீங்கன்னா இந்த LCM கொடுத்துட்டாங்க, இங்கே வந்து அந்த டேட்டா கொடுக்காதனால இதை என்னால் சால்வ் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்த சம். The sum of the two numbers is 216. Their HCF is 18. How many such pairs are possible? ரொம்ப முக்கியமான டைப் இந்த பாசிபிள் டைப், இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? ஓகே, இதை எப்படி பண்ணுன்றதை சொல்கிறேன். ரெண்டு நம்பர் இருக்கு, ரெண்டு நம்பர் வந்து எனக்கு என்னன்னு தெரியாதனால நான் x yன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த ரெண்டு நம்பருடைய சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 216ன்னு கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ அதோடைய HCF கொடுத்துட்டாங்க. HCF வந்து 18. ஸோ அப்போ HCF கொடுத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு நம்பர்லையும் காமனாக மல்டிப்ளை ஆன ஃபேக்டர் தான் என்னது HCF. ஸோ அப்போ இங்கே 18 இருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்போ அந்த ரெண்டு நம்பர்லையும் இது கண்டிப்பாக மல்டிப்ளை ஆயிருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்போதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ ஹையஸ்ட்டாக எனக்கு இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர் 18ன்னு கொடுத்துட்டான். அப்போ அதுதான் இந்த ரெண்டு நம்பர்லையும் கண்டிப்பாக மல்டிப்ளை ஆயிருந்திருக்கணும். அப்போ இந்த ரெண்டு நம்பருடைய சம்மு அவன் என்ன கொடுத்துட்டான்னா 216ன்னு கொடுத்துட்டான். புரியுதா? ஸோ ரெண்டு நம்பருடைய சம் 216ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் காமனாக 18னால நான் வெளியெடுத்து நான் கேன்சல் பண்ணலாமா? ஸோ கேன்சல் பண்ணால் x + y உடைய வேல்யூ எனக்கு தெரிஞ்சிடுமா? x + y உடைய வேல்யூ என்னதுன்னா
12. ஓகேவா? ஸோ இதை 18 கேன்சல் பண்ணால் 12ன்னு வரும். இப்போ அவன் கேட்குறது என்ன கேட்குறான்னா, எத்தனை பாசிபிள் பேர் எனக்கு இருக்கும், அதாவது எக்ஸுக்கும் ஒய்க்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பாசிபிள் பேர்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு வேல்யூ போட்டிங்கன்னா எவ்வளோ பாசிபிள் பேர் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 18 இருந்ததை நான் டிவைட் பண்ணிட்டேன் அப்படி தானே. ஸோ இது 18 காமன் ஃபேக்டர் மல்டிப்ளை இருந்ததை நான் டிவைட் பண்ணிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல எனக்கு HCF 1 தான் இருக்குது. ஏன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை நான் டிவைட் பண்ணிட்டேன். அப்போ பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்கும், 18 into 1, 18 டிவைட் பண்ணேன்னா பேலன்ஸ் 1 தான் இருக்கும். அப்போ இதோடைய HCF 1. அப்போ 1 வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம், ரெண்டு நம்பரும் கோப்ரைம் நம்பராக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு நம்பரும் கண்டிப்பாக கோப்ரைம் நம்பர் இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து வேல்யூ நம்ம எடுக்கணும். புரியுதா? ஸோ இதை என்னென்ன பாசிபிள் கேஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை ரெண்டு ஆட் பண்ணால் எனக்கு 12 வரணும். அப்போ 1 + 11 வரலாம். அடுத்து 2 + 10 வரலாம். ஓகேவா? ரெண்டு ஆட் பண்ணால் 12 வரணும். ஆனால் இது ரெண்டு கோப்ரைம் நம்பராக இருக்கா, இல்லை. ஏன்னா இதோடைய HCF என்ன வருது, இது வந்து 2ன்னு வருது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு கண்டிஷன் என்னன்னா, இது ரெண்டோடைய HCF 1, அதாவது இது ரெண்டு கோப்ரைம் நம்பராக இருக்கணும். ஓகேவா? அப்போ இது வராது. ஓகேவா? அடுத்து ஸோ 3 9 வருமா, 3 + 9, ஏன்னா அங்கேயும் HCF 3ன்னு வருது. அடுத்து 4 + 8, அதுவும் HCF 4ன்னு வருது. அடுத்து 5 + 7 வரலாம். ஓகேவா? ஏன்னா 5 7 இது ரெண்டோடைய HCF பார்த்தீங்கன்னா 1. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டு கோப்ரைம் நம்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் தான் வரும். 7 5 5 + 7னாலும் 7 + 5னாலும் ஒன்று தானே. ஓகேவா? ஸோ திருப்பி நீங்கள் ரிப்பீட்டேஷன் நீங்கள் போடக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு மொத்தம் எத்தனை பாசிபிள் பேர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பாசிபிள் பேர் இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இதுலேயே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்னொரு விதமாகவும் கேட்பாங்க. ஓகேவா? எப்படி கேட்பாங்கன்னா, அந்த ரெண்டு நம்பரும் அந்த ரெண்டு நம்பரோடைய வேல்யூ என்னன்னு கேட்பான். அது எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு கண்டிஷன் கொடுத்துருவான். அந்த ரெண்டு நம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கு, அப்போ இன்னொரு நம்பர் என்னவா இருக்கும், அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் இதை கண்டுபிடிச்சிருக்கீங்களா, கண்டுபிடிச்சது வேல்யூல HCF மல்டிப்ளை பண்ண அந்த ரெண்டு நம்பரை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ எனக்கு இங்கே ரெண்டு பேர் வந்திருக்கு. ஓகேவா? ரெண்டு பேர் வந்திருக்கா. அப்போ என்னது 1 11, அடுத்து 5 7 வந்திருக்கு. ஸோ இதில் HCF மல்டிப்ளை இருக்குமா, அப்போ அந்த நம்பர் என்னன்னா 18, அதே மாதிரி 198. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 18 மல்டிப்ளை பண்ணாக்கா 18 into 5 90, அடுத்தது 18 into 7 126. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நம்பர்ஸோடைய பாசிபிள் கேஸ். இதில் என்ன கேட்பாங்கன்னா, அந்த ரெண்டு நம்பரும் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 85 to 130 ரேஞ்சில் இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருவான். புரியுதா? ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்துருவான். இப்போ 85ல இருந்து 130 ரேஞ்சில் வந்து அந்த நம்பர் இருக்குன்னு கொடுத்துருவான். அப்போ இதில் என்ன நம்பர் வரும், இதுதான் வரும். புரியுதா? அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்னவா இருக்குன்ட்டு ஆப்ஷனில் வந்து 90, 126 அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வரும். ஓகேவா? இந்த ரெண்டு நம்பர் கேட்டாங்கன்னா அதுவும் கண்டுபிடிக்க தெரியணும், அதுக்காக தான் இதை நான் சொன்னேன். ஓகேவா? இதுவும் கேட்பாங்க. ஓகேவா? அந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ரேஞ்சு கொடுத்துட்டு ஏதாவது கேட்பாங்க. ஸோ அப்படி கொடுத்தாங்கன்னா, அப்படி கேட்டாலும் சரி, நீங்கள் வந்து இதை HCF-ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டாலே தெரிஞ்சிடும். அந்த கண்டிஷன் வச்சு நீங்கள் இன்னொரு இதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட முடியும். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். LCM of the two numbers is 12 times their HCF. The sum of the LCM and HCF is 403. If one of the numbers is 124, what is the other number? Okay. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, LCM-ஐயும் HCF-ஐயும் ஆட் பண்ணால் 403 வருதுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ LCM வந்து 12 டைம்ஸ் தான் HCF-ஆக இருக்குன்னு சொல்லிட்டான். LCM உடைய வேல்யூ வந்து 12 டைம் தான் HCF. ஸோ அப்போ இங்கே 12 டைம்ஸ் தான் HCF அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால், ஸோ 12 டைம் ப்ளஸ் இங்கே ஒரு டைம், அப்போ 13 டைம்ஸ் தான் HCF தான் என்னது இந்த 403 இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ இதை 13ஆல் கேன்சல் பண்ணால் 3 டைம் 1 டைம், ஸோ அப்போ 31. இதோடைய HCF எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா 31ன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதோட LCMனு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா 12 into 31, ஏன்னா 12 டைம்ஸ் தான் HCF தானே LCM. ஓகேவா? 12 into 31, இதை மல்டிப்ளை பண்ணாதீங்க, அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் கேன்சல் ஆகும். ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணி அகைன் நீங்கள் அதை டிவைட் பண்ணி அதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா போகும், டைமும் அதிகமாகும். ஓகேவா? இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ அவங்க கண்டிஷனுக்கு ஒன் ஆஃப் த நம்பர் வந்து 124ன்னு கொடுத்துட்டான். ஓகேவா? ஒரு நம்பர் வந்து 124 இருக்குன்னு சொல்லிட்டான். ஸோ இப்போ நம்மளுடைய ஃபார்முலா என்ன, ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு
LCM into HCF கரெக்டா? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் 124 ஒரு நம்பர் இருக்கு, இன்னொரு நம்பர் என்னன்னு தெரியாது, அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஸோ LCMக்கும் HCFக்கும் LCM உடைய வேல்யூ 12 into 31, HCF வந்து 31. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நான் கேன்சல் பண்ணலாமா? இதை நான் கேன்சல் பண்ணால் 4ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து 3 டைம். ஸோ இப்போ x உடைய வேல்யூ 93. அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இன்னொரு நம்பர் எனக்கு என்ன வந்திருக்கு? 93ன்னு வந்திருக்கு. அவ்வளோதான். ஓகேவா? இது உட்காந்து மல்டிப்ளை பண்ணால் டைம் ஆயிரும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணிட்டு அடுத்து டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக போகும், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்த சம். The sum of the two numbers is 1206 and their HCF is 9. Which of the following can be the two numbers? ஓகே. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு நம்பர்ஸ் உடைய சம் வந்து 1206ன்னு கொடுத்துட்டாங்க, HCF வந்து 9ன்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டு நம்பர் நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன், அதில் HCF 9னா கண்டிப்பாக அந்த HCF அந்த நம்பரில் மல்டிப்ளை ஆயிருக்கும். அப்போ 9x + 9y இதுதான் அதோடைய சம்மு. 1206ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 1206 இதை வந்து நான் டிவைட் பண்ணலாமா? இதை 9ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? x + y 9ஆல் டிவைட் பண்ணால் 134. ஓகே. ஸோ இப்போ இதை 9ஆல் டிவைட் பண்ணும்போது 134 வந்துருச்சு. அதாவது அந்த HCF-ஆல் நான் டிவைட் பண்ணிட்டேன். அப்போ இந்த ரெண்டு நம்பரோட HCF என்ன இருக்கும்? 1 தான் இருக்கும். அப்போ இந்த ரெண்டு நம்பர் என்னவா இருக்கணும்? கோப்ரைம் நம்பராக தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த நம்பர் கோப்ரைம் நம்பராக இருக்கணும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 134 வரணும். அப்போ என்னென்ன கேஸ்லாம் வரலான்னா 1, அதுக்கப்புறம் 133 இது வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ 2 132 வராது. அதுக்கப்புறம் 3 131 இப்படியே நீங்கள் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா 2 வருஷம் முடிஞ்சு போயிடும். ஓகேவா? ஏன்னா இதோடைய வேல்யூவை பாருங்கள் 134ன்னு வச்சுருக்கான். இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணால் ஸ்மார்ட்டாக யோசிக்கணும். ஓகேவா? இப்படியே நீங்கள் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது 100 தாண்டி போய்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு ரெண்டையும் ஆட் பண்ணால் ஒரு 10 வருது, 12 வருது, இல்லை 20 வருதுன்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் பாசிபிள் கேஸ் எடுத்துடலாம். இங்கே 134 வருதுன்னா நீங்கள் எவ்வளோ நம்பர் எப்படியே ஆட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க? ஸோ 4 பேப்பரை தாண்டி 5ஆவது பேப்பருக்கு போயிட்டு இருக்கோம். அடிஷ்னல் சீட்டை வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துரும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே which of the following can be the two numbers அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த கீழே உள்ள 4 ஆப்ஷனில் எது வந்து அந்த ரெண்டு நம்பராக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ரெண்டு நம்பருடைய சம் வந்து 1206ன்னு கொடுத்துட்டான். கரெக்டாக? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் இதில் ஆப்ஷன் தான் நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஏன்னா ஆப்ஷன் சூஸ் பண்ணால் நீங்கள் இந்த மாதிரி போனீங்க, நீங்கள் வெறும் பாசிபிள் கேஸ் வச்சு போனீங்கன்னா நிறைய பாசிபிள்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஆப்ஷன்ஸ் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 1206 வரணும். யூனிட் டிஜிட்டை பார்க்குறேன் 6 வாய்ப்பு இருக்குது. அடுத்து இங்கே யூனிட் டிஜிட்டு 6 இதுவும் இருக்குது. அடுத்து இங்கே இது பார்த்தீங்கன்னா 7 வருது. அப்போ ஆப்ஷன் சி கண்டிப்பாக வராதுன்றது தெரிஞ்சிருச்சு. இங்கே யூனிட் டிஜிட் 6. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் 1206 தான் வரும் போல். ஓகே. ஏன்னா யூனிட் டிஜிட் எல்லாமே 6ல் முடியுது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா HCF 9ன்னு கொடுத்துட்டான். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு ஒரு க்ளூ. ஓகேவா? HCF 9 அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ரெண்டு நம்பர்லையுமே கண்டிப்பாக அந்த 9 வந்து மல்டிப்ளை ஆயிருந்திருக்கும். அப்படி தானே சொன்னேன். இப்போ ரெண்டு நம்பர் வந்து எக்ஸ் ஒய்னு வச்சேன்னா HCF வந்து 9னா என்ன அர்த்தம்? அந்த 9 மல்டிப்ளை ஆயிருக்கும்னு சொன்னேன்ல. அப்போ இங்கே ஆக்சுவல் நம்பர்ஸில் கண்டிப்பாக அந்த 9 வந்து மல்டிப்ளை ஆயிருக்கும். அப்போ ஸோ இந்த எந்த ரெண்டு நம்பர் வந்து 9ஆல் டிவைட் ஆகுதோ அந்த நம்பர் தான் கண்டிப்பாக இதோட ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 585 டிவைடட் பை 9 என்ன வரும்? இங்கே 54, அடுத்து 45 டிவைட் ஆகுது இந்த நம்பர். அடுத்து இங்கே ஸோ சம் ஆஃப் த டிஜிட் வந்து 9ஆல் டிவைட் ஆச்சுனாலே இது வந்து இந்த நம்பர் வந்து 9ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லலாம். அப்போ 6 + 2 + 1 9 இதுவும் டிவைட் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ தான் ஆன்சராக இருக்க முடியும். ஓகேவா? இப்போ இதை பார்க்கலாம். இந்த நம்பருக்கு 5 + 6 11, 11 + 9 அதே மாதிரி 20 வருது. ஓகேவா? ஸோ இங்கே 20 9ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. ஒரு நம்பர் டிவைட் ஆகலைனாலே நீங்கள் இன்னொரு நம்பரை செக் பண்ணணும் அவசியமே கிடையாது. அப்போ இதுவும் வராது. அடுத்து இப்போ இருக்கிறது இந்த ஒன்று தான். இதை பார்ப்போமா? 612 9ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா 6 + 1 + 2 9ஆல் டிவைட் ஆகும். அடுத்து 5 + 9 13, 13 + 4 17, 17 9ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. அவ்வளோதான். ஸோ அப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டுன்னு போட்டு போயிடலாம். நீங்கள் இந்த இடத்துல பாசிபிள் கேஸை வச்சுட்டு போனீங்கன்னா கிட்டத்தட்ட
ஷுவராக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துரும். கிட்டத்தட்ட ஒரு ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே டைம் எடுத்துரும். ஏன்னா இங்கே 100 தாண்டி போயிட்டு இருக்கு. அப்போ 2 நம்பரை ஆட் பண்ணால் 100 தாண்டி, இப்போ மல்டிப்ளை பண்ணால் கூட நம்ம பாசிபிள் கேஸ் ஈஸியாக எடுக்க முடியும். ஆனால் இதை ஆட் பண்ணால் 134 வருது அப்படின்றப்ப நிறைய கேஸ் வரும். அப்போ நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்கே க்ளூவே பார்த்தீங்கன்னா இந்த HCF தான் க்ளூவே உங்களுக்கு. ஸோ அப்போ எந்த வேல்யூ வந்து இந்த HCF ஆல் டிவைட் ஆகுதோ அதுதான் பார்த்தீங்கன்னா அதோட ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். How many pairs of the natural numbers x, y exist such that x greater than y and the product of x, y and HCF equal to 2520 கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் x, y x, y உடைய ப்ராடக்ட் அண்ட் HCF இந்த மூணையுமே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 2520 வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்றது புரிஞ்சா? ப்ராடக்ட் ஆஃப் x, y அண்ட் HCF. ஸோ XYயும் மல்டிப்ளை பண்ணும், அதே மாதிரி HCF இந்த மூணையுமே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 2520 வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு எவ்வளோ பேர் வந்து எனக்கு XYக்கு வரலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, x greater than y-ஆ இருக்கணும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஓகே, செக் பண்ணிடலாம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்னது தான், என்ன சொன்னேன், HCFன்னு கொடுத்தாலே அது 2 நம்பரில் மல்டிப்ளை ஆயிருக்குமா? ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே HCF என்ன வைக்கிறேன்னா ஒரு வேரியபிளாக நான் எடுத்துக்கிறேன், அதாவது ஏன்னு ஒரு வேரியபிளாக நான் எடுத்துக்கிறேன். அப்போ அது அந்த நம்பரில் மல்டிப்ளை ஆயிருக்கும் தானே? ஓகேவா? ஸோ அப்போ a³ இன்ட்டு XY இதுதான் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா 2520. ஓகேவா? இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் 2520 இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ப்ரைம் ஃபேக்டரால் மட்டும்தான் டிவைட் பண்ணோம், அதாவது ப்ரைம் நம்பரால் மட்டும்தான் டிவைட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதை 5ஆல் டிவைட் பண்ணால் 5 டைம்ஸ், அடுத்து இங்கே 4. அகைன் இதை நான் 2ஆல் டிவைட் பண்ணலாமா? 2ஆல் டிவைட் பண்ணால் 252, அடுத்து 2ஆல் டிவைட் பண்ணால் 126, அடுத்து 2ஆல் 63, அடுத்து 3ஆல் அகைன் 3, அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த 2520ன்றது பார்த்தீங்கன்னா இப்படி வருது, 2 பவர் 3 இன்ட்டு 3 பவர் 2 இன்ட்டு 5 இன்ட்டு இது 7. ஓகேவா? 17 கிடையாது, 7 இன்ட்டு 7. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இப்போ இதோடைய நான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி இதை வந்து நான் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இங்கே 2³ இருக்குல்ல, கரெக்டா? இங்கே பாருங்க a³ இருக்கு. அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா a³ வேல்யூ தான் 2³. ஓகேவா? ஸோ அப்போ இதுலேருந்து a உடைய வேல்யூ என்னன்றது தெரிஞ்சிருச்சு, அதாவது HCF உடைய வேல்யூ எனக்கு என்னன்றது தெரிஞ்சிருச்சு, என்னதுன்னா 2ன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ பேலன்ஸ் உள்ள இந்த நம்பர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் என்னவா இருக்கணும்னா ப்ராடக்ட் ஆஃப் த 2 நம்பர்ஸாக இருக்க முடியும். ஓகேவா? அதாவது x இன்ட்டு ஒய்யா இருக்கணும். ஓகேவா? இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா பாசிபிள் கேஸ் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்போ நான் HCF நான் எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ இந்த HCFன்றது பார்த்தீங்கன்னா 2 நான் அந்த டேர்மே நான் எடுத்துட்டேன். இப்போ 3² 5 இன்ட்டு 7 அதுதான் x இன்ட்டு ஒய். ஸோ அப்போ இந்த 2 நம்பர் என்ன கோப்ரைம் நம்பராக இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் கொடுத்துட்டா x greater than ஒய்யா இருக்கணும். அப்போ எத்தனை பாசிபிள் கேஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா x greater than ஒய்யா இருக்கணும்னா இப்போ நான் 3² இன்ட்டு 5 இப்படி வச்சுக்கிறேன். 3² இன்ட்டு 5 என்னது 9 இன்ட்டு 5 45வா? 45 இன்ட்டு 7 இது ஒரு பாசிபிள் கேஸ் இருக்கு. அடுத்து 3² இன்ட்டு 7 அதாவது 9 இன்ட்டு 7 63, 63 இன்ட்டு 5 இது 2 கோப்ரைம் நம்பர் தான். ஸோ இந்த கேஸும் வரும். அடுத்தது 5 இன்ட்டு 7 35 இன்ட்டு பேலன்ஸ் என்ன இருக்கு இங்கே 3² 9. ஸோ அப்போ இது ஒரு கேஸ், இதுவும் வரும். ஓகேவா? அடுத்து மொத்தமாக இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 9 இன்ட்டு 5 இன்ட்டு 7 9 இன்ட்டு 5 இன்ட்டு 7 கரெக்டாக தானே போட்டிருக்கேன்? ஓகே, இன்ட்டு 1. ஏன்னா இது என்ன அர்த்தம், இன்ட்டு வெளியே 1 இருக்குன்னு அர்த்தம்ல. அப்போ 1 இன்ட்டு 315 இதுவும் வரும்ல. இப்போ பாருங்க இது எல்லாத்துலேயுமே அவங்க கொடுத்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்யா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கோப்ரைம் நம்பராக இருக்கு. இதுக்கு மேலே எந்த பாசிபிள் பேர்ஸும் கிடையாது. அப்போ மொத்தம் எனக்கு எத்தனை பேர்ஸ் வந்து எனக்கு கிடைக்கிது அப்படின்னா
4 பேர் கிடைக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா இதோடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் அந்த ஹெச்சிஎஃப்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நான் அதை வச்சு தான் எடுக்கிறேன். அதை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிவிட்டு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சாச்சு. பேலன்ஸ் உள்ள டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கண்டிப்பாக ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பராக இருக்கும். அதை வச்சு நான் எப்பயும் போல் இந்த கோப்ரைம் நம்பருடைய பாசிபிலிட்டிஸ் நான் பார்க்குறேன். 4 பாசிபிலிட்டிஸ் பேர் வருது, அவ்வளோதான். அதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த சம். இஃப் த ஹெச்சிஎஃப் ஆஃப் எக்ஸ் அண்டு 117, ரொம்ப முக்கியமானது, HCF of x and 117 வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2x minus 117 எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. which of the following can be a value of x? ஸோ என்ன கொடுத்துட்டாங்கன்னா xக்கும் xன்னு ஒரு நம்பர் இருக்கு, xக்கும் 117 இந்த ரெண்டுக்கும் உள்ள HCF. ஸோ HCF of x, 117 இது என்ன எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா என்ன ஃபார்மெட்டில் எழுதியிருக்காங்கன்னா 2x minus 117 எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸுக்கு எனக்கு என்ன வேல்யூஸ் இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் என்ன வேல்யூ வந்து எனக்கு இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே ஃபைன். இப்போ எக்ஸ்ன்றது ஒரு நம்பரு, 117ன்றது இன்னொரு நம்பர். ஓகேவா? இந்த ரெண்டு நம்பருக்கும் HCF இந்த ஃபார்மெட்டில் எழுதியிருக்காங்க. அப்போ அந்த ரெண்டு நம்பரோடைய HCFனா என்ன அர்த்தம்? ரெண்டுக்கு இடையில உள்ள காமன் ஃபேக்டர் தான் கண்டிப்பாக HCF இருக்க முடியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 117 இருக்கு பார்த்தீங்களா, இந்த 117 நான் என்ன பண்ணுறேன்னா ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஓகேவா? இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன வரும்னா 3 ஸ்கொயர் 9 into 13 தான் 117. ஸோ அப்போ 3 ஸ்கொயர் into 13. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபேக்டர்ஸ். ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த எக்ஸ்ன்றது 1 3 ஆலையோ அல்லது 9 ஆலையோ அல்லது 13 ஆலையோ டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸா இருக்க முடியும். ஏன்னா அதான் சொன்னோம்ல நம்ம காமன் ஃபேக்டர். ஸோ இது வந்து 117 ஃபேக்டர். அப்போ இதில் ஏதோ ஒரு ஃபேக்டர் காமனாக உள்ள ஃபேக்டர் தான் இந்த எக்ஸ்லேயே எனக்கு மல்டிப்ளை ஆயிருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் இப்போ எனக்கு HCF. அதை தான் இந்த ஃபார்மேட்டில் எழுதியிருக்காங்க. அப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் அப்படின்னா இதில் ஒன்று, இது வந்து அந்த HCF சாரி இங்கே காமன் ஃபேக்டர் HCF வந்து 13 இருக்கலாம், அல்லது 13 into 3 இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 13 into 3 39 இருக்கலாம், அல்லது இங்கே ஸோ 3 ஸ்கொயர் 9 இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கு HCF இருக்க முடியும். ஓகேவா? ஸோ வேற எதுவும் என்னால் வேற எதுவும் HCF இருக்க முடியாது, இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஓகே. ஏன்னா இங்கே 3 ஸ்கொயர் into 13 நீங்கள் கேட்கலாம், அதுவும் வரலாம்லன்ட்டு. 117 into 117னா ஸோ இங்கே எதுக்கு அப்போ 2x minus 117 வரப்போகுது, அவன் டேரெக்டாக 117 கொடுத்துருப்பான். அப்போ ஸோ இங்கே 9 into 13 வர வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ மொத்தமே இந்த 3 கேஸ் தான் இருக்குது. இந்த 3மே நம்ம வச்சு செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ எக்ஸுக்கு வந்து இப்போ நான் இது ரெண்டோடைய HCF நான் என்ன எடுத்துக்கிறேன், இங்கே ஃபர்ஸ்ட் நான் 13 நான் எடுத்து அசியூம் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போ 2x minus 117 இது வந்து ஃபர்ஸ்ட் நான் HCF 13 வைக்கிறேன். 13 வச்சாக்க என்ன வரும்? ஸோ அப்போ 2x ஈக்குவல் டு என்ன வரும், அங்கே இது இந்த சைடு போச்சுனாக்கா 117 plus 13 130. ஸோ 130 divided by 2 65. ஓகேவா? ஸோ எக்ஸ் உடைய வேல்யூ வந்து 65 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னே வந்துருச்சு. அப்போ இதோடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 65 தான். ஓகேவா? ஸோ இருந்தாலும் அடுத்ததும் செக் பண்ணி பார்ப்போம். அடுத்தது 2x minus 117 இது வந்து 39 இருக்கலாமா? ஸோ அப்போ இது 39னா எக்ஸ் உடைய வேல்யூ என்ன இருக்கும்னா 78 இருக்கும். 156 divided by 2 78 இருக்கா? இல்லை. அப்போ இது வராது. புரியுதா? அடுத்து 2x minus 117 இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 9 வச்சாக்கா ஸோ 117 plus 9 126 divided by 2 63. அப்போ எக்ஸ் உடைய வேல்யூ இங்கே 63 இருக்கா? இல்லை. ஸோ அப்போ இதுவும் வராது. புரியுதா? ஸோ அப்போ என்னன்னா இங்கே ஒரே ஒரு கேஸ் தான், அதாவது எக்ஸ் உடைய வேல்யூ இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் என்ன வரலாம் அப்படின்னா 65. எதெல்லாம் இருக்கலாம்? 65 இருக்கலாம், 78 இருக்கலாம், 63 இருக்கலாம். ஆனால் அவங்க கொடுத்த இந்த 4 ஆப்ஷனில் எது வரும்னு தான் கேட்குறாங்க. 65 வருது. ஓகேவா? ஓகே. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் இந்த இப்போ இந்த 3
3 கேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த 3ல ஏதாவது ஒன்று வந்துட்டு அது ஆப்ஷனில் இருந்தாலே கண்ண மூடிட்டு அதை போட்டுருங்க. நீங்கள் மற்றதெல்லாம் செக் பண்ணணும் அவசியம் கிடையாது. இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் ஜஸ்ட் காமிச்சேன். ஓகேவா, சால்வ் பண்ணி காமிச்சேன். மற்றபடி இதெல்லாம் அவசியமே கிடையாது. ஓகேவா, நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதோடய முடிச்சிடலாம். ஓகேவா, ஓகே. அடுத்த சம். Two positive numbers differ by 2, 3, 6, 4. When the greater number is divided by the smaller number, the quotient is 3. The remainder is 192. What is the HCF of the greater of two given numbers and 3996? Okay. So, இது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் இப்போ முடிஞ்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த ஆன்சர் கீ கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நேற்று. ஸோ அதோடைய கொஷின் தான் இது. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2 நம்பர் வந்து டிஃபர் பை 2, 3, 6, 4 கொடுத்துட்டாங்க. அதாவது நான் 2 நம்பரை இப்போ நான் ஏபின்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ ஏ மைனஸ் பி வந்து 2, 3, 6, 4. ஓகேவா, இதில் கிரேட்டர் நம்பர் இஸ் டிவைடட் பை ஸ்மாலர் நம்பர். நான் ஏ கிரேட்டர் நம்பர், பி ஸ்மாலர் நம்பர்னு வச்சிருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போ கிரேட்டர் நம்பர் இஸ் டிவைடட் பை ஸ்மாலர் நம்பர். ஒரு பெரிய நம்பர் சின்ன நம்பரால் டிவைட் பண்ணும்போது கோஷன்ட் 3 வருது, ரிமைண்டர் வந்து 192. ஸோ அப்போ இதிலிருந்து நான் ஏ உடைய வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட முடியுமா? ஏ ஈக்குவல் டு என்னது, 3 இன்ட்டு பி ப்ளஸ் 192. அவ்வளோதான். ஸோ அப்போ இது நான் எனக்கு தெரிஞ்சிருச்சா? இப்போ ஏ உடைய வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு, 3b ப்ளஸ் 192ன்றது. ஓகேவா, ஸோ இப்போ இதிலிருந்து இந்த மைனஸ் பியை நான் இந்த சைடு கொண்டு போயிடுறேன், ப்ளஸ் பி ஆயிருமா. அப்போ இதில் ஏ உடைய வேல்யூ கிடைச்சிருமா? அந்த ஏ உடைய வேல்யூ நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ ஏ உடைய வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் b plus 2, 3, 6, 4 equal to 3b plus 192. ஸோ அப்போ b எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டாக்கா 2b உடைய வேல்யூ என்னது, 2172. 2b உடைய வேல்யூ 2172னா b உடைய வேல்யூ 1086. இப்போ b உடைய வேல்யூ 1086 தெரிஞ்சிருச்சு. அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ண ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கோங்க. ஓகேவா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே பியை வந்து 1036 எடுத்துக்கோங்க. நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ 1086ல் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த 1086 இங்கே போச்சுன்னா என்ன வரும், 2364 ப்ளஸ் 1086 3450. ஓகேவா, ஸோ இப்போ என்ன தெரிஞ்சிருச்சுன்னா அந்த 2 நம்பர் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, 2 நம்பர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த HCF ஆஃப் த கிரேட்டர் ஆஃப் த 2 given நம்பர். இந்த 2 நம்பரில் எது பெரிய நம்பரோ அதுக்கும், அதாவது இந்த 3450 இதுதான் பெரிய நம்பர், இதுக்கும் 3996 இதுக்கும் HCF எடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய HCF என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, இதை நான் 2ஆல் நான் டிவைட் பண்ணலாமா? 2ஆல் டிவைட் பண்ணால் 1725 வரும். அடுத்து இங்கே 1998. அகைன் இது வந்து நான் 3ஆல் கேன்சல் பண்ணலாமா? 3ஆல் டிவைட் பண்ணால் 5 டைம்ஸ். அடுத்து இங்கே 7, 5, இங்கே 6, 6, 6. ஓகே, இதுக்கு மேலே டிவைட் ஆகுமா? இதுக்கு மேலே பாருங்கள், இது 3ஆல் டிவைட் பண்ணலாமா? இல்லை, ஆகாது. ஓகே, அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவுமே ஆகலை. ஸோ அப்போ இதோடைய HCF என்ன அப்படின்னா 2 × 3, 6. ஓகேவா, ஸோ அப்போ இதோடைய HCF என்னன்னா 6. அவ்வளோதான். ஸோ இதோடைய HCF என்னன்னா 6. இதில் என்ன ஒன்றுனா, இதில் இந்த கொடுத்துருக்க கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் இதிலிருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஏபியோடைய வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிங்கன்னா சம் முடிஞ்சு. இந்த ஏபியோடைய வேல்யூவில் எது பெரிய வேல்யூவோ அதுக்கும் இந்த கொடுத்துருக்கிற கிவன் நம்பர் 3996க்கும் உள்ள HCF என்னன்னு கேட்குறாங்க, 6. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இப்போ நடத்தின சம் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நடத்துறது எல்லாமே ஓரளவுக்கு பேசிக்கில் இருந்து அதே மாதிரி. ஸோ இப்போ எப்படி வந்து இந்த ஐபி எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட் டு ஹை லெவல் சம் வரைக்கும் கேட்டிருப்பாங்க. அந்த லெவல் வரைக்கும் பார்த்தாச்சு. இதை தாண்டி உங்களுக்கு எக்ஸாமில் இந்த மாடலில் இருந்து எதுவும் வராது, உறுதியாக சொல்ல முடியும் அதெல்லாம். ஓகேவா, ஸோ அதனால் இங்கே கொடுத்துருக்கிறது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. என்ன சொல்லியிருக்கேன்றதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹோம்ஒர்க் சம் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துருக்கேன், அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதே மாதிரி நடத்துறத பேசிக்ல இருந்து நீங்க கடைசி லெவல் எண்டு வரைக்கும், இப்போ நான் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நான் அடுத்தடுத்து நடத்துவேன். ஓகேவா? இந்த ஹெச்சிஎஃப் எல்சிஎமே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போகும், நிறைய கிளாஸ் போகும். ஸோ அப்போ நீங்கள் ஸ்டார்டிங்ல இருந்து நீங்கள் எண்டு வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு இது வந்து தெளிவாக புரியும். அந்த கான்செப்டை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிரும். ஓகேவா? சொல்றதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து மேக்ஸ்ன்றது ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ண என்னால் வைக்க முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.